இந்த சனி பயிற்சியை பத்தி அத்தனை ரகசியங்களும் சூக்ஷமங்களும் உங்களுக்கு தெரியணுமா? இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு தீமை வரப்போகுதுன்னு எல்லாரும் உங்களை பயமுறுத்தும் போது அந்த தீமையிலிருந்து விடுபடுவதற்கு எளிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரியணுமா? சனி பகவானினுடைய அருளை பெறுவதற்கு எளிய வழிகள் உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த காணொளிய முழுசா பாருங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதியில இந்த சனி பயிற்சியானது நடக்குது. இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால 7.5 சனி எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டானா கும்பம், மீனம் மற்றும் மேஷம். சனியினுடைய பார்வையை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தான்னா ரிஷபம், கன்னி, தனுசு. சனி பகவானினுடைய கருணையை, அதாவது சனி பகவான் கருணையோட எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தானா மிதுன ராசிக்கும், துலா ராசிக்கும், மகர ராசிக்கும், கடக ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும் சனி பகவான் நன்மையை செய்யக்கூடியவராக இந்த சனி பயிற்சியில இருக்கார். அதே போல இந்த சனி பகவானானவன் அஷ்டம சனியை கொடுக்கக்கூடிய, அதாவது அஷ்டம சனிக்கான பலனை கொடுக்கக்கூடிய ராசியாக எந்த ராசி இருக்கு அப்படின்னு கேட்டா சிம்ம ராசி. இப்போ இந்த சனி பயிற்சியினுடைய மொத்த சூக்ஷமங்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி பயிற்சியில நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள்ல இருந்தும் சனி கிரகத்தால பொதுவாக நமக்கு வரக்கூடிய பாதிப்பும் எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதற்கான எளிய வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்றேன். நவகிரகங்கள்லயே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டானா அது சனி பகவான் தான். வேற எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல சனி பகவானுக்கு தான் கர்ம பல தாத்தா அப்படின்னு சொல்றோம். அதாவது நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மையையும் தீமையையும் செய்வார். மற்ற கிரகங்கள் கருணையினால நமக்கு நன்மையையும் நம்ம மேல இருக்கக்கூடிய பகைமையினால, அதாவது நம்ம ஜாதகத்துல பகைமை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் நமக்கு தீமையையும் செய்யும். ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கர்மத்துக்கான பலனை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். நாம நன்மையை செய்தால் நன்மையை செய்வார், தீமையை செய்தால் தீமையை தருவார். அதனாலதான் சனி பகவானுக்கு கர்மபல தாத்தா அப்படின்னு பேர் இருக்கு. சனி பகவானுக்கு உரிய நிறமாக கருமை நிறமானது சொல்லப்படுது. இது ஏன் அப்படின்னா சனி பகவான் கால தத்துவத்தை குறிக்கிறார். இந்த சனி பகவானை நமக்கு பிரீத்தி செய்து கொண்டோம் அப்படின்னா, அதாவது இந்த சனி பகவானினுடைய அருளை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா காலம் நமக்கு அனுகூலமாக இருக்கும். அதாவது அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சனி பகவானினுடைய பெருமையை பற்றி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இருக்கட்டும், சனி பகவானினுடைய அருளை பெறுவதற்கு எது எளிய வழி அப்படின்னு கேட்டான்னா நம்ம பெரியவங்க வீட்டுல காலங்காலமா அதை செய்துகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் காலையில எழுந்ததும் வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க இல்லையா? அந்த கோலம் போடும் போது அரிசி மாவால கோலம் போடுவாங்க இல்லையா? அந்த அரிசி மாவால கோலம் போடும் பொழுது அந்த அரிசி மாவை உண்பதற்கு பல எறும்புகள் வருது. அந்த எறும்புகள் அத்தனை பேருக்கும் உணவு வழங்கிய புண்ணியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அது சனி பகவானுக்கு நம்ம மேல அன்பையையும் பிரீத்தியையும் கொடுக்குது. அதனாலதான் அந்த காலத்துல வீட்டுல பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு, அதுவும் அரிசி மாவால கோலம் போட்டாங்க. சனி பகவான் எப்பொழுதுமே அன்னதானம் செய்வதாலும் பிறருக்கு உதவி செய்வதாலும் நியாயமாக இருப்பதாலும் மனது குளிரக்கூடியவர். நாம அலுவலகத்துல நமக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்தோம் அப்படின்னா நாம நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்தோம் அப்படின்னாலே சனி பகவானினுடைய அருளை நாம எளிதாக அடைந்து விடலாம். ஒருத்தருக்கு சனி திசை வந்தது அப்படின்னா அந்த சனி திசையில அவருக்கு சந்தேக புத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா அஷ்டம சனின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த அஷ்டம சனியானது 7.5 சனியை விட அதிகமான தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால அஷ்டம சனியில இருக்கக்கூடியவர்கள், அதாவது குறிப்பாக சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்கள் முடிந்த வரைக்கும் சனி பகவானுக்கு பிரீத்தியை செய்து கொண்டால் சனி பகவானினுடைய அருளை அவர்கள் பெறலாம். சரி, சனி பகவானினுடைய அருளை எளிதில பெறுவதற்கு என்னென்ன வழிமுறை அப்படின்னு கேட்டானா விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் சிவபெருமானையும் நாம வழிபடும் பொழுது சனி பகவான் நமக்கு அருள் செய்கிறார். அதோட நாம பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் சேர்த்து வழிபடும் பொழுது சனி பகவான் நம்ம மேல அன்பு கொள்கிறார். முக்கியமா கருங்குவளை மலர நாம சனீஸ்வரருக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானினுடைய அருளை நாம எளிதில பெற்றுவிடலாம். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யும் பொழுதும், முக்கியமாக காகங்களுக்கு எள் கலந்த சாதம் வைக்கும் பொழுதும், ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யும் பொழுதும், சனி பிரதோஷம் போது நாம சென்று சிவபெருமானை வழிபடும் பொழுதும்
விநாயகரை முக்கியமாக சங்கடஹர சதுர்த்தி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகள்ல நாம வழிபடும் பொழுதும், கால பைரவரை நாம முக்கியமாக தேய்பிறை அஷ்டமியிலும் சனிக்கிழமையிலையும் வழிபடும் பொழுதும் சனீஸ்வரரினுடைய கெட்ட பலன்கள்ல இருந்து எளிமையா விடுபடலாம். சித்தர்களினுடைய ஜீவ சமாதியை வணங்கும் பொழுதும், வன்னிவனத்தை சுற்றி வலம் வந்து வணங்கும் பொழுதும், தினம் ராமநாமத்தை ஜபிக்கும் பொழுதும், கால்களால் நடக்க இயலாதவர்களுக்கு தானமும் தர்மமும் செய்யும் பொழுதும், ஒழுங்காக நீதியோடு வாழும் பொழுதும் சனியினுடைய அருளானது தானே கிடைக்குது. முக்கியமா சொல்ல போனா, எள்கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைக்கும் பொழுதும், நல்லெண்ணெயை தானம் செய்யும் பொழுதும், நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றும் பொழுதும் சனீஸ்வரரினுடைய அருளை நாம வெகு சீக்கிரமாகவும் வெகு சுலபமாகவும் அடையலாம்.